தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் நல்லன மட்டுமே தரும் கணம் தரும் பூங்குழலால் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கணம் தரும் பூங்குழலால் கருமாரி மகமாகி சிவகாமி அன்னை மீனாட்சி கடைக்கண்களே. பெருகு கடல் தனை கரையச் சுரந்திடும் அமுதம் இனிப்பது கசந்த தெனக்கவி சொற்கச் சொற்றுணை சொட்டும் கற்பனை நிற்கும் தமிழ் வித்தன் நற்றுணை நீயே இரவு வளர்ந்திடு நிலவு குளிர்ந்திடும் மதுர கவித்துளி பலவும் இயற்றிய சித்தர் தத்துவ ரத்தின முத்தமிழ் தாயே அழகு முகிலினும் உளவும் உயர்மலை தழுவி விழுந்திடும் அருவி நறும்புணில் ஒப்பையை நீத்திடும் அப்பன் தீயன் செப்பிய செந்தமிழ் மொழியே உனக்கு முதல் வணக்கம். உன்னை வணங்குவதால் தான் வாழ்க்கை எனக்கும். அதனால் தமிழ் தாயே உன்னை முதலில் வணங்குகிறேன். இந்த நல்லதொரு சபையிலே மூர்த்தி சிரித்திருந்தாலும் கீர்த்தி சிரிப்பதில்லை, கடுகு சிரித்திருந்தாலும் கூட காரம் சிரிப்பதில்லை. எண்ணிக்கை என்பது முக்கியமில்லை, எண்ணம் என்பதுதான் முக்கியம். யாருக்கும் 5 முறை ஐயா அழைப்பு கொடுத்துருப்பாரா என்று தெரியவில்லை. இந்த சபையிலே ஆன்றோர்களும் சான்றோர்களும் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய என் தாய் தந்தையர் வயசில் இருக்கக்கூடிய பெரியோர்களும் இருக்கக்கூடிய இந்த சபையிலே 5வது முறையாக பேசுவதற்கு அந்த அன்னை மீனாட்சியினுடைய சிவகாசியினுடைய காளீஸ்வரியுடைய ஆசையினால் இங்கே வந்து நான் பேசுகிறேன். ஒரு முறை மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலே இந்த மாதிரி ஒரு திருவள்ளுவர் கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பிலே நான் பல கவியரங்கங்களிலே கலந்திருக்கிறேன். நாடறிந்த ஆளுமைகளெல்லாம் கண்டிப்பாக அந்த திருவள்ளுவர் கழகத்திலே பேசியிருப்பார்கள். அப்போ மறைந்த முன்னாள் அமைச்சர் உங்கள் பக்கத்து ஊருக்காரர் காளிமுத்து அவர்களை பேசுவதற்காக திருவள்ளுவர் கழகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். அன்றைய மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தற்காராக இருந்த விஎன் சிட்டி என்று சொல்லக்கூடிய விஎன் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய செட்டியார் விஎன் சிதம்பரம் செட்டியார் அழைத்து வந்திருக்கிறார். அப்போ சொல்கிறாரு, காளிமுத்தனை சொல்கிறாரு, என்னென்ன கூட்டம் ரொம்ப குறைவான, அங்கே 40 இருக்கைகள் தான் போடுவாங்க, 40 சேர் மட்டும்தான் போடுவாங்க, அதுக்கு மேலே யார் வந்தாலும் கிடையாது. என்னென்ன கூட்டம் மிக குறைவாக இருக்கேன்னு சொன்ன பிறகு, அண்ணே கோவிலுக்கு வர்றவங்கள்லாம் பக்த கோடிகள், அதே மாதிரி கோவில் வளாகத்துக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய கழகத்துக்கு வர்றவங்களெல்லாம் பக்த கோடிகள், நீங்கள் 40 கோடி பேர்கிட்ட பேசுகிறதாக நினச்சிக்கோங்கண்ணே அப்படின்னு சொன்னாரா. அது மாதிரி இங்கே 10 பேர் வந்து அமர்ந்திருந்தாலும் கூட 10 கோடி பேர்கிட்ட பேசக்கூடிய ஒரு மனமகிழ்வை நான் அடைகிறேன். அதனால் இந்த உங்கள் அத்தனை பக்த கோடிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மாலை நேரத்து தென்றல் வணக்கங்களை தெரிவிப்பதற்கு முன்பாக, முத்துக்கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது களங்களிலே விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலத்தில் கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தால், நக்கீரன் அப்பூதன் அண்ணாகன் அப்பசிலையார் ஒக்கூர் மாசாத்தியர் உன்சாத்தன் காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவலனாம் தம்பி பாட்டெடுத்த நம்பி சிலம்பெடுத்த தக்கோன் காதலுக்கு பொலிச்சூடி நாடடைந்த வெண்பா புகழேந்தி ஆண்பாலும் தேனும் அருமைமிகு முக்கணியும் தேனும் பாகும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் இவர்கள் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்திட்ட அமிழ்தான தமிழ் எடுத்து உங்கள் அத்தனைவருடைய பொறுப்பாதங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த தலைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. வள்ளுவன் சொன்னான், அன்பின் வழி எது உயிர்நிலை என்று சொன்னான். ஐயா அவர்கள் தலைப்பை கேட்கின்ற போது நான் சொன்னேன், என்ன தலைப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அன்பின் வழி எது இறைநிலை என்று சொன்னேன். இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை கூட எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு தலைப்பு. யாரும் புக முடியாத, புகுவதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு தலைப்பை நான் சொல்ல வேண்டும் என்று யோசித்துத்தான் சொன்னேன். எதற்காக அன்பின் வழியது இறைநிலை என்று சொன்னேன் என்று சொன்னால், உலகத்திலேயே வள்ளலார் பெருமகன் ஒருவர் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி எதுன்னு கேட்டீங்கன்னா
உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று சொன்னார். அவர் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய அவருடைய பாடல், எந்த பாடல் அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம்னு சொன்னால், எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாரவர், அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென்று எண்ணி இருந்தேன், அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திடவே என் உள்ளம் விளைந்ததா. யாரும் ஒருத்தர் எல்லாரும் சமம், ஒத்துரிமையோட நடக்கும். அந்த ஒத்துரிமை தத்துவத்தை நாம் உள்ளத்திலே கொண்டு விட்டால், நீ பெரியவன் நான் சிறியவன், நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற வேறுபாடு, எந்த ஒரு வேறுபாடு இந்த மனித குலத்திலே வராது. நீதிமன்றங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போகும். நீதிமன்றத்துடைய நெடிய வடிகட்டுகளெல்லாம் ஏறி இறங்கி குடும்பத்து வழக்குகளை கொண்டு போய் அங்கு சேர்க்கக்கூடிய அவசியம் வராது. இந்த இடத்திலே அந்த ஒத்துரிமையோடு, இன்னொரு இடத்துல சொல்லுவார் இல்லையா, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்றும் வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். அதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருமையுடன் நின்னது திருமலரடின்னு சொன்னால் நம்ம சிந்தனையை ஒருமுகப்படுத்தி இறைவனை வணங்குவதாக அர்த்தம் கிடையாது. ஒருமை சிந்தனையோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரியும் நானும் ஒரே அளவிலே உள்ளவர்கள். இன்னொன்று சொன்னார், ஆசனத்திலே என்னை அமர்த்தி வைத்து பேச அழைக்காதீர்கள், தரையிலே அமர்த்தி வைத்து என்னை பேச சொல்லுங்கன்னு சொல்லுவார். ஏனென்று சொன்னால், ஒருவர் மட்டும் ஆசனத்திலே அமர்ந்திருந்து மற்றவர்கள் தரையிலே அமர்ந்திருந்தால் இறைவனுடைய ஜீவாத்மாக்களில் ஒரு ஆத்மா உயர்ந்ததாகவும் ஒரு ஆத்மா தாழ்ந்ததாகவும் கருதப்படும் என்று சமநிலையிலே ஆசனம் வைத்து பேசிய ஒரே சன்மார்க்க வள்ளல் யார் என்று கேட்டால் அது யார்? வள்ளலார் மட்டும்தான். அதனால தான் அவர் எல்லாரும் வள்ளல் என்று சொன்னால் அவருக்கு மட்டும் வள்ளலார். பாழாகி போய் கிடந்த அந்த சமுதாயத்திலே சாதி மத பேதங்களால் மூழ்கி கிடந்த அந்த சளக்குகளை எல்லாம் அடித்து விரட்ட வந்த ஒரு சன்மார்க்க நதி அல்லவா, சலவை செய்ய வந்த ஒரு சன்மார்க்க நிலாவல்லவா, வல்லா கிரகணங்களை தெரிவித்த அன்பு என்னும் பால்நிலா கிரகணங்களை இந்த மண்ணிலே விதைத்து விட்டு சென்ற ஒரு சன்மார்க்க நதி. கைவீசி நடந்தால் காற்றுக்கும் கூட வலிக்கும் என்று சொல்லி கைகட்டி நடந்த ஒரு புண்ணியவான் அல்லவா வள்ளலார். அவர் சொன்ன அந்த தத்துவத்தில் தான் இருக்கிறது அன்பின் வழி. எது இறைநிலை, எது அன்பு வேறுபாடு காட்டாமல் எல்லோரும் சமம் என்று நினைக்கக்கூடிய ஒரு உள்ளம் இருக்கிறதோ அந்த உள்ளம்தான் இறைவனுடைய இல்லம். அதுதான் நம்முடைய தலைப்புக்குள்ளே செல்லாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஒவ்வொரு பெரியவர்களும் இந்த அன்புதான் கடவுள், அன்புதான் இறைநிலையை உருவாக்குகிறது என்று சொன்ன சில பாடல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். வான் கலந்த மாணிக்கனின் வாசகலத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கரும்பன் சாட்டினிலே தேன் கலந்து பால் கலந்து சேடுங்கடி தீஞ்சுவை கலந்து உன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இணைக்கக்கூடிய அந்த திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கு உருகாதார் என்று சொல்லி நம் நாட்டுக்காரர் சொன்னால் பரவாயில்ல, அங்கிருந்து மதம் பரப்ப வந்த இன்னொரு மதத்தை சேர்ந்த கோப்பவர்கள் சொல்லி வச்சார் இல்லையா, எதற்காக சொன்னார்? உன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இருந்து எதுக்காக சொன்ன? அந்த இடத்துலையும் அங்கே மேலோங்கி நிற்பது எது? விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுறகும் நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி நிலந்தலில் நீள்களல் காட்டி ஞாயிற்கடையா கிடந்த அடியேனுக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே போச்சு. ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் என்ன நினைச்சோம்? தொழுதால் இறைவனை அடையலாம் என்று சொல்லி மனிதர்கள் நினைப்போம். மாணிக்க வாசகம் பெருமான் மட்டும்தான் என்ன செஞ்சார்? அழுதால் அடையலாம்னு சொன்னார். அழுதால் யார்கிட்ட காரியத்தை சாதிக்க முடியும் சொல்லுங்க? குழந்தை அழுதுச்சுன்னா யார்கிட்ட காரியம் சாதிக்கும்? அம்மாட்ட தான் காரியம் சாதிக்கும். அது அழுகையை யாருக்கு தான்? குழந்தை பசிக்கு அழுகிறதா தூக்கத்திற்கு அழுகிறதா என்று யாருக்கு தான் தெரியும்? பெற்றவளுக்கு மட்டும்தான் தெரியும். பிள்ளைகளுடைய அழுகையினுடைய சாராம்சம் பெற்றவளுக்கு தான் தெரியும். அதனால தயாவான தத்துவனே என்று சொல்றார். நான் அன்பு காட்டவில்லை, நான் எல்லா பிள்ளையும் தானே செஞ்சேன். கல்லா பிள்ளையும் கரதா பிள்ளையும் நினைந்தது சொல்லா பிள்ளையும் துரியா பிள்ளையும் எல்லா பிள்ளையும் செஞ்சுவேன். நான் என்ன செஞ்சேன்? ஆனால் என்னை நான் அன்பு காட்டாத நாய் போன்று இருந்தவனையை என்னை ஒருத்தனை எடுத்துட்டு இந்த நிலத்திலே உன் கடலை காட்டி என்னை தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாக ஏற்றுக்கிட்டே தாய் மாணவனாக ஏற்றுக்கிட்டே இறைவா என்று சொல்லி இன்னொரு பாடல்லையும் அந்த வானாகி நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் அது கோனாகி யான் எனது என்பாரை அவரவரை பூத்தார்.
சொல்கிறோம், இது என் சொத்து, என்னுடைய வீடு, என்னுடையது, இப்படியெல்லாம். யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாயி நின்று ஆயை, அந்த வார்த்தையை தான் கேட்கணும். அங்கேயும் என்னதான் சொல்றாரு? ஆய் என்றால் தாய். அங்க முதல்ல வானத்தை போல இருப்பவென்றாரு. வானத்தில் நிரம்பி இருக்கிறாய் நீ, சூரிய மண்டலத்தில் நிரம்பிக்கிறாய், காற்று மண்டலத்தில் நிரம்பி இருக்கிறாய், நீ ஊனாக இருக்கின்றாய், உயிராக இருக்கின்றாய், உண்மை பொருளாக இருக்கின்றாய், இன்மையாகவும் இருக்கின்றாய். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடையதுன்னு சொல்லி, இன்னொருத்தர் அவரதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் நீ தாயாக இருக்கின்றாய், தாய் அன்பாக இருக்கின்றாய், அந்த அன்பில் தான் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்வதற்காக தான் அந்த பாடலை சொல்கிறார். இப்போ இறைவன் ஒரு சோதனைகளை தர்றார் அப்படின்னு சொன்னால் எதற்காக தர்றார்? இப்போ தங்கத்தை கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது தங்கமா பித்தாளையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைகள் கட்டளை கல் இருக்கும் இல்லையா, அந்த தங்கத்தை உரசி பார்ப்பாங்க. உரசி பார்க்கும்போது அது உண்மையான தங்கமா அது பொய்யான தங்கமா என்று தெரியும். அது மாதிரி யாருக்கு அதிகமாக அன்பை காட்டுகிறாரோ அவர்களை இறைவன் சோதித்து பார்க்கிறார். திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்தார், சுந்தரருக்கு ஓலை கொடுத்தார், அப்பருக்கு சூளை கொடுத்தார், மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்தார், திருவடிகளை கொடுத்தார். என்ன காரணம்? இந்த 4 பேருக்கும் அன்பை கொடுத்தார். அதனால நாம் அன்பு செலுத்துவதற்கு இவன் தகுதியானவனா தகுதி இல்லாதவனா என்று சோதிப்பதற்காகத்தான். சோதிப்பது அன்பை காட்டவே, இறைவனுடைய அன்பை காட்டுறதுக்கு என்ன செய்யறாரு? அவர் சோதிக்கிறாரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே. இந்த அன்பினால் மட்டும்தான் இறை அனுபவத்தை நாம் என்ன செய்ய முடியும், நம்ம உணர முடியும் என்பதற்காகத்தான் இந்த பாடல்களை நம்ம மக்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது கண்ணப்ப நாயனருடைய வரலாறு. எல்லாரையும் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கிறார். திருத்தொண்ட தொகையில் சுந்தர் என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தராக சொல்கிற தில்லை வாழந்தனக்கும் அடியே, திருநீலகண்டத்துக்கு உயவருக்கும் அடியேன், இல்லையே என்று சொல்லாத இயற்பகைக்கும் அடியேன், வெல்லும் மிக வல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன்னு வரிசையாக சொல்லிட்டு வர்றாரு. சொல்லும்போது கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கும் அடியேன் என்று சொல்கிறார். கலை என்று சொன்னால் அறிவு, அறிவு நிறைந்தவன் கண்ணப்பன். அவனுக்கு என்னையா தெரியும்? அவனுக்கு மலை தெரியும், அவனுக்கு மலை தெரியும், சிலை தெரியும், அம்பு விட தெரியும், மலை தெரியும். மலை பயின்றவன், சிலை பயின்றவன், விலங்குகளை பயின்றவன், மரங்களை பயின்றவன், எந்த கலை பயின்றவன், என்ன அறிவு அவனுக்கு இருக்கும். ஆனா என்ன சொல்றாரு? அறிவிலே மிகச்சிறந்தவன், கலைமலிந்த சீர் நம்பி, ரொம்ப அறிவுல உயர்ந்தவன் யாரு? கண்ணப்பன் என்று சொல்கிறார். ஏன் சொல்றாரு கலைமொழிந்த சீனமே அறிவில் உயர்ந்தவன் என்று ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன்தான் என்ன செஞ்சான்? காலத்தி அப்பருக்கு கண்ணை கொடுத்தான். சரி, நம்ம போய் இன்னைக்கு ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னால் உங்கள் குரூப் என்ன, என் குரூப் என்ன, அம்மா குரூப் என்னன்னு எல்லாம் சோதிச்சு பார்க்குறாங்க. அது மாதிரி கண் தானமோ நீங்கள் மற்ற உறுப்புகள் தானமாக கொடுத்தா என்ன செய்யணும்? முதல்ல என்ன பார்ப்பாங்க? 2 ரத்தமும் ஒத்து போகுதான்னு பார்ப்பாங்களா பார்க்கலையா? இவர் எந்ததுமே சோதிக்காம என்ன செஞ்சிட்டாரு? இறைவனுடைய கண்ணுல இருந்து ரத்தம் வந்த உடனே என்ன செஞ்சிட்டாரு? தன்னுடைய கண்ணை தோண்டி என்ன செஞ்சிட்டாரு? வச்சிட்டாரு. ஏன்னு சொன்னா இந்த 2 பேருக்கும் ஒரே குரூப், அது அன்பு குரூப். அன்பின் வழியது இறைவன். என்ன குரூப்பு? அன்பு குரூப்பு. சரி, அது வரைக்கும் இறைவன் சாதாரணமாகத்தான் இருக்கிறாரு. ஒரு கண்ணை தோண்டி வச்சிடறாரு, மறு கண்ணில் என்ன வருது? ரத்தம் வருது. இவர் என்ன செய்யறாரு? தோண்டும் போது நில் கண்ணப்பா என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் இவனுடைய கண், கண்ணப்பனுடைய கண் பிறருடைய துயரத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இருந்தது லிங்கத்துடைய கண், இப்போது அங்கே அமர்ந்திருக்கிறது யாருடைய கண்? கண்ணப்பனுடைய கண். அது இறைவனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, இன்னொருவருடைய துன்பத்தை காணச்சகியாத பேரன்புடைய கண் கண்ணப்பனுடைய கண். அதனாலதான் அந்த துன்பத்தை அவரால் பொறுத்துக்கிற முடியல. கண்ணப்பனாகத்தான் இறைவன் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, யார் அறிவாளி? கண்ணப்பன் அறிவாளி தானே. அப்ப அன்புதான அறிவை கொடுக்கிறது. அன்புதான் எதை கொடுக்கிறது? அறிவை கொடுக்கிறது. ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தால் அவர் அன்பானவராகத்தான் இருப்பார்.
அறிவாளிகளுக்கு வெறுக்க தெரியாது, அறிவாளிகளுக்கு வெறுக்க தெரியாது, அன்பு காட்ட மட்டும்தான் தெரியும். அதுதான் என்ன இதை உணர்த்துது நமக்கு, கண்ணப்ப நாயனார் புராணத்தை உணர்த்துது. வள்ளுவரும் சும்மா 2வது இதுலேயே குறள்லையே இறை வணக்கத்தில் கற்றதனால பயனன்கள் வாளறிவன் ஆய பயனன்கள் வாளறிவன் நற்றால் தொழாரினின் சுடர். நீ படிச்சதுனால என்னையா பயன்? இறைவனுடைய திருவடியை நீ தொழவில்லை என்று சொன்னால் நீ படித்ததுனால எந்த பலனுமே இல்லை. அப்புறம் அவர் திருநாவுக்கரசர் சொல்றாரு, கற்றதென்றும் சாகாத கல்வி என்றும் உன் அற்புத சிற்றம்பலத்திலே அன்பு வைத்தேன் அப்பனே என்று சொல்கிறார். நீ நல்லா படித்த கல்வி என்றைக்கும் சாகாதது கல்வி. அந்த கல்வியை கற்றுவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய சிற்றம்பலத்திலே அன்பு வைத்தால் தானே அந்த கல்விக்கு வந்து பலன் இருக்கு, பெருமை இருக்கு. நகை இருக்குன்னு சொன்னால் அந்த நகையை கொண்டு போய் ஒரு குழியை தோண்டி ஒருத்தர் என்ன செஞ்சானா, இருக்கிற நகையெல்லாம் சேர்த்து ஒரு செங்கல் செய்கிற மாதிரி ஒரு தங்கல்னு செஞ்சான். அவன் போட்டு புதைச்சி வச்சுருவானா. புதைச்சி வச்சுட்டு அப்பா காலையில் போய் எந்திரிச்சு பார்ப்பானா, இருக்கு அப்பா நிம்மதி. இப்படியே தினந்தோறும் செஞ்சுருக்கான். செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாள் என்ன செய்யல, ஒரு முனிவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துட்டு போய் தோண்டி எடுத்து மடியில் கட்டிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பாதையில் இவர் தான் போகிறாரு, பின்னாடி தொங்குன்னு உயிரையே கையில் முடிச்சுட்டு ஓடி இருக்கான். ஐயா தங்கலில் பார்த்தீங்களா, தங்கத்தை பார்த்தீங்களான்னு சொல்லி. அப்போ அந்த முனிவர் சொன்னாரா, ஏய்யா அதுக்கு பேர் என்ன சொன்ன, தங்க கல் தான். அவர் என்ன சொல்லியிருக்கான், தங்கத்திலேயே கல்லியா, ஏன் அதுக்கு இவ்வளோ பயம் இது பண்ணுற பதற அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் பொருள் பூரா அதில் தானே கிடைக்கும், எங்கள் ஆசை பூரா அதில் தானே சேர்த்து வச்சுருக்கேன். ஏய்யா இப்போ நகையாக இருந்தால் உன் மனைவி மக்களுக்கு ஒரு அதை சங்கிலியாவோ ஒரு மோதிரமாவோ ஒரு வளையலாவோ தோடாவோ முப்பத்தியாவோ போட்டேன்னு சொன்னால் அதுக்கு நீ பதற வேண்டியதான். இது கல், அது மண்ணுக்குள்ளே கிடந்தானே வேற எவனும் எடுத்துகிட்டு போனான்னா, யாருக்குமே பயன்படாத தங்கம் எதுக்கு ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்து இதை போய் உன் பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு குடியான்னு சொன்னாரா. அது மாதிரி கல்வியானது பிறருக்கு பயன்படவில்லை என்று சொன்னால், இறைவனை தொழவில்லை என்று சொன்னால் அந்த கல்வியும் அந்த அறிவும் வீண் தான். அன்புதான் அங்கு மேலோங்கி நிற்கும், அன்புதான் அங்கு மேலோங்கி நிற்கும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, வான் படைத்த மணிமன்றில் நடிக்கின்ற பால்வண்ணன் நாமம் பாடாதோர் படிக்கின்ற நூலெல்லாம் பால். அவனுடைய நாமத்தை, இறைவனுடைய நாமத்தை யார் ஒருத்தர் வந்து படிக்கலையோ, அந்த நாமத்தை படிக்கலைன்னா நீ எத்தனை புத்தகத்தை படித்தாலும் அந்த நூலெல்லாம் பால். நூலெல்லாம் என்ன ஆயிரும் சொல்றாரு, பால் என்று சொல்கிறார். இப்போ மெய்ப்பொருள் நாயனார் உடைய வாழ்க்கையில் அந்த உதாரணத்தை நாம் அறியலாம். மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய மன்னன், மாமன்னர், நம் பகுதியை, நம்முடைய இந்த சிவகங்கை பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் பகுதியை ஆண்ட ஒரு மன்னன். அவருக்கு இல்லாத ஐஸ்வர்யங்களும் கிடையாது, அத்தனை செல்வங்களும் படைத்தவர், ஐஸ்வர்யங்களும் படைத்தவர். இவர் மேலே பக்கத்தில் உள்ளவனுக்கு முத்தநாதனுக்கு என்ன ஒரு பொறாமை வந்துடுது. முத்தநாதன் பித்தநாதனாக மாறிடுறேன். எப்படியாவது இவரை என்ன செஞ்சிடணும், மெய்ப்பொருள் நாயனாரை என்ன செஞ்சிடணும், போட்டு தள்ளிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவருடைய பலவீனம் என்னான்னு பார்க்குறேன். பார்க்கும்போது அவர் எது மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கார், எந்நேரமும் சிவனடியார்கள் மேலே ஆர்வமாக இருக்கார். சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் தொண்டு, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மகேசன் செய்வது மக்கள் தொண்டுன்னு ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு ஆளாக இருக்கார். அப்போ அந்த வேடம் போட்டு போவோம், அந்த வேடம் போட்டு என்ன செய்வோம், போவோம் அப்படின்ட்டு என்ன செய்கிறேன், போகிறேன். போகும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை என்ன செஞ்சிட்ருக்கேன், கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு அப்போ இவர்கிட்ட போகிறேன், நாயனார்கிட்ட வந்து மெய்ப்பொருள் நாயனார்கிட்ட வந்து போகிறேன். போகும்போது இவனுடைய கண்ணை பார்த்தோடனே அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ராணிக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவன் உள்ளே நுழையும் போது பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறேன், சில சிவனுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது பெண்கள் இடையில் இருக்கிறது நல்லதில்லை, நீங்கள் ராணியை உள்ளே போக சொல்லுங்கன்ட்டு சொல்கிறேன். அப்படியே செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போமா அப்படின்னு சொன்னோன்னே திருநீருக்கு இதை எடுத்து கொடுக்குறாரு, திருநீட்டு கப்பரை எடுத்து கொடுக்குறாரு. இந்தாங்க சாமி, முதல்ல என்ன செய்யுங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறாரு. அந்த நேரம் பார்த்து என்ன செய்யறேன், காலில் விழுந்த உடனே இந்த புத்தகத்துக்குள்ளே மறைந்திருந்த என்ன செய்யறேன், கத்தி எடுத்து ஒரே குத்தா என்ன செஞ்சிடறேன், குத்திடுறேன். மைபதி விளக்கை போல மனதிலே வஞ்சம் வைத்து புத்தக கவலியேந்தி புகுந்தனன் முத்தநாதன் நினைத்த அப்பரிசை செய்ய புத்தக கவலியேந்தி புகுந்தனன் முத்தநாதன் என்று சொல்கிறார். சரி,
செஞ்சிருக்கலாம். அப்போ செஞ்சிடறேன், செஞ்சு முடிச்சோன்னா குலையீரும் குற்றுயிரமாக கிடக்கிறாரு. அடுத்த நிமிஷம் பொத்துல விழுந்த உடனே ராணியார் ஓடி வந்துடுறாங்க. ராணியார் தகவல் சொன்னா எல்லாம் கூடிடுறாங்க. அந்த நேரம் விட்டுருந்தா ஒரு எலும்பு கூட ஒரு மிஞ்சி இருக்காது. யார? முத்தநாதனுக்கு மிஞ்சி இருக்காது. அப்ப என்ன சொல்றாரு? இவர் தமர் என்று சொல்கிறார். வந்திருப்பவர் யாரு? தமர். அவன் கொலைகாரனாக இருந்தாலும் கூட சிவவேடம் போட்டு வந்த தமர் என்பதால் நீங்க ஊர் எல்லையில கொண்டு போய் என்ன செய்யுங்க, விட்டுட்டு வந்தா மட்டும்தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் சொல்றாரு. அதுபோல அவனை கொண்டு போய் பாதுகாப்பா கொண்டு போய் நாட்டினுடைய எல்லையில கொண்டு போய் என்ன செய்யறாங்க, விட்டுட்டு திரும்ப வந்த பிறகு என்ன செய்யுது? உயிர் பிரியுது. அதுதான் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன் என்று சொல்லுவோம். இயேசுநாதருடைய இரக்கத்தை போன்றளவா மெய்ப்பொருள் நாயனாருடைய இரக்கம்? இயேசுநாதருடைய இரக்கத்தை விட கொஞ்சம் கூட என்னது குறைவில்லாதது. அதே மாதிரி இயேசுநாதரையும் இன்னைக்கு உலகத்துல 240 கோடி பேர் வணங்குறாங்கன்னு சொன்னா, அந்த கல்வாரி மலையிலே வந்து கல்வர்களுக்கு ரெண்டு பக்கம் 2 கல்வர்களை நுப்பாத்தி சிலுவையிலே அரைஞ்சு உழுதல் இளம்போல கிடக்கும் போது கூட தன் உயிர் சற்று நேரத்திலே வந்து போக போகுது, உயிர் போக போகுது. அப்படி நேரத்திலையும் அவர் என்ன சொன்னாரு? தன்னறிய திருவேணி சதை கொண்டு தவி பெய்து பண்ணறிய பலபாடு படும்போதும் பரிந்தந்தாய் என்னதான அருகில்லா தாம் செய்வது இவர் பிள்ளை மன்னியும் என்று எழுக்கணிவாய் வளர்ந்தார் நம் அருள்வலை என்று சொன்னார்களே. பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியாமல் செய்கிறார்களே, இவர்களை மன்னித்து அருள்வாயாக என்று சொன்னதுனாலதான் இன்னைக்கு இயேசுவை உலகம் முழுவதும் 240 கோடி பேர் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அட்ராவனை குர்ரான்னு சொன்னா அடிச்சவனை கண்ணுக்கு கண்ணை வாங்கு, காலுக்கு காலை வாங்கு, அவன் தலையை வாங்குன்னு சொன்னா வாங்குறதுக்கு எத்தனை பேர் அவருடைய சீடர்கள் இருந்தாங்களா இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு அந்த அன்பு மனித உயிர்கள் மீது, பிற உயிர்கள் மீது, தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, தன்னுயிர் போனாலும் பரவாயில்ல, மண்ணுயிர் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற அன்புதான் அவரை இறைவனாக வழிபட வைத்திருக்கிறதை நாம். அது மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாரு? எல்லாரும் பாதை போனா, ஒரு பாதையில் நடந்து போனா அது பயணம். அவர் பயணம் போனது பாதையானது. அவர் பயணம் போனது என்ன ஆனது? பாதையானது. கல்லால் அடிக்கப்பட்டார், சொல்லால் அடிக்கப்பட்டார், நடந்து போய்கிட்டே இருப்பார். போய்கிட்டீங்களா அவருடைய பிரசங்கத்தை சொல்ல போகும்போது அந்த அவரை பிடிக்காத ஒரு மூதாட்டி என்ன செய்வாங்களாம், ஒரு உச்சத்தில் ஒரு மாடி மேலே நின்றுக்குருவாங்களாம், உயர்ந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவர் நடந்து போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு கீழே என்ன செய்வாங்களாம், இந்த குப்பை கழுத வீட்டில் இருக்க குப்பை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, என்னென்ன அழுக்கு பொருளாக இருக்கோ அதை அவர் தலையில் போடுவாங்களாம். தலையில் போட்டாலும் அந்த வயதான பாட்டி என்ன செய்ய மாட்டாராம், எதுவும் திட்ட மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். அப்படியே தலையில் தொடச்சி விட்டுட்டு அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். தினந்தோறும் இது அவருக்கு நிரந்தரமாக நடக்கக்கூடிய வேலை, நாள்தோறும் தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு வேலை. ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி அந்த அம்மா அழுகுன பழம் வந்து வீட்டில் இருக்க என்னென்ன குப்பை இதுகளில் இருக்கோ அதெல்லாம் கொட்டுவாங்களாம். இப்படி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 30-40 நாளாக கொட்டிக்கிட்டு இருக்காங்க. கொட்டிக்கிட்டனால அவர் எந்த 40 நாளும் என்ன செய்யலை, எந்த ஒரு இதுவுமே படலை. இப்போ நான் ஒரு நாள் வந்து குப்பை கொட்டலை, ஐயோ என்ன ஆச்சோன்றார். தினந்தோறும் என் மேலே குப்பை எழுதி கொட்டுவாங்களே, அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் வீட்டில் முடியாமல் படுத்து கிடக்காங்க. அந்த வீட்டுக்கு நேராக போறாரு. தாயே உனக்கு என்னம்மா செய்து துடுக்குத்தனமாக வந்து செய்வே, மேலே ஏறி ஏறுவ குப்பையை கொட்டுவே, இப்படி ஒடுங்கி போய் கிடக்கையேன்னு சொன்னேன்னு. அப்போ என் மனசு குப்பை கூடையாக இருந்த மனசை வெளுக்க வந்த மாணவியே வா, இனிமேல் நான் உன்னுடைய தொண்டச்சியாக இருந்து நான் உனக்கு பணியாற்றுகிறேன் மகனே என்று சொல்லி இயேசு பெருமானை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு கதையும் மூலம் கூட அதை சொல்லுவார். ஒரு முனிவர் வந்து விவேகானந்தருடைய பேச்சில் அடிக்கடி சொல்லுவார். ஒரு முனிவர் என்ன செஞ்சிருக்காரு, கங்கை ஆற்றுக்கு என்ன செய்யறாரு, குளிக்க போறாரு. ஒரு தேள் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் கொட்டினோன்னா அது என்ன செஞ்சுறாரு, அது தண்ணிக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு எடுத்து விடுறாரு. அந்த நேரம் கொட்டுது. மறுபடியும் இவர் இது பண்ணுறாரு, ஊர்ந்து என்ன செய்யுது, தண்ணிக்குள்ளே போகுது, எடுத்து விடுறாரு, கொட்டுது. திருப்படி எடுத்து விட கொட்டை திரும்ப போயிடுது. போகும்போது ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏங்க எத்தனை தடவை அந்த தேள் கொட்டுது, நீங்கள் தான் அதை விட்டான்னு அது வாட்டுக்கு இது போகுது. அப்போ ஒரு தேளுக்கே அவ்வளவு வைராக்கியம் இருந்தா எனக்கு எவ்வளோ வைராக்கியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேள் கொட்டினாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லி
கல்லறிந்தால் கூட கனி கொடுக்கக்கூடிய மரம் போல, கனிமரத்தை போல அவர் உள்ளம் இருந்ததுனால தான் அவர் மிகப்பெரிய யோகியராக வணங்கப்பட்டார் என்று சொல்லி சுவாமி விவேகானந்தர் ஒரு கதையிலே சொல்லுவார். இப்படிப்பட்ட உள்ளங்கள் தான் இறைவனுடைய இல்லங்களாக இருக்கின்றது. இன்னொன்று, புத்தர் பெருமானும் அதே மாதிரி தான். இந்த புத்தர் பெருமான் இரக்கத்தை இந்த மண்ணிலே பரப்புவதற்காகத்தான் தன்னுடைய அரச போகத்தை துறந்து என்ன செஞ்சார்? போதி மரத்துக்கு வந்தார். அரச போகத்தை எல்லாம் துறந்து நள்ளிரவிலே ஓடி வந்து போதி மரத்திலே வந்து ஞான மார்க்கத்தை அவர் கற்பித்தார். அந்த ஞான மார்க்கத்தினுடைய மிக முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் புத்த மதம் இந்த அளவுக்கு பரவிச்சதுக்கு ஒரே காரணம், அனைவரையும் சமமாக நினைத்ததான். ஆதியிலே சாதியை ஒழிக்க வந்த ஒரு சண்ட மாறுதமாக புத்தர் திகழ்ந்ததுனால தான் உலக நாடுகளிலே பரவுச்சு. பசியில் கறக்கமாக கிடக்காரு. கிடக்கும்போது இவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர். அந்த இடைக்குலத்தை சேர்ந்தவன், ஆடு வைக்கக்கூடிய அந்த சிறுவன் என்ன செய்கிறான்? ஆட்டை பற்றிட்டு அந்த பாலை என்ன செய்கிறான்? கறந்து அவர் வாயில் ஊற்றுறான். அவன் சொல்கிறேன், ஐயோ நான் அப்படி செய்யக்கூடாது, நான் அந்த குலத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அதுக்கு என்ன சொல்கிறாரு? எப்பா, பிறப்பினால் பெருமை சேராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் செய்கை வேண்டுமப்பா, நல்ல செய்கை வேண்டுமப்பா, சிறப்பு வேண்டுமென்றால் நல்ல செய்கை வேண்டுமப்பா, பிறப்பினால் பெருமை சேராதப்பா, எவர் விழி நீர்க்கும் உப்பே இயற்கை குணமப்பா, எவருடைய உதிரத்திற்கும் சிவப்பே, ரத்தத்துக்கு சிவப்பே இயற்கை குணமப்பா. அதனால நீ பெரியாளு நான் பெரியாளுன்றது கிடையாது அப்படிங்கிறத சொன்னதுனால தான் உலக நாடுகள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டான்? புத்த மதத்தை ஏற்றுக்கிட்டான். நம்ம நாட்டிலே தோன்றியிருந்தாலும் கூட வெளிநாடுகளிலே இன்னைக்கு மதிக்கப்படுவதற்கான காரணம் முதலாக சாதியை ஒழித்தவர் யாரு? புத்தர் தான். அதுக்காக குரல் கொடுத்தவன் யாரு? போதி மரத்து புத்தன். அதே மாதிரி பெண்களுக்கு கல்வி வேணும்னு உலகத்துல குரல் கொடுத்தவன் யாரு? புத்த தர்மம் கச்சாமி என்று சொல்வார்களே, சங்கம் தர்மம் கச்சாமி, தர்மம் கச்சாமி அப்படின்னு சொல்லும்போது மகளிருக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உலக பந்தில், பூமி பந்தில் முதலாக குரல் கொடுத்தவன் புத்தன் தான். அந்த புத்த சங்கத்திலே தன்னுடைய தாயும் இடம்பெறலாம் என்று சொல்லி அரசியல் படுத்த நினைத்தவன் யாரு? புத்தன். அதனாலதான் இன்னைக்கு மதிக்கப்படுகிறான். பெண்கள் வரணும், ஜாதி வேறுபாடு கிடையாது, பெண்களுக்கு கல்வி வேணும். அதையும் தாண்டி இன்னொன்று சொன்னால், அந்த ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வியானது பண்டித்திய மொழியிலே இருக்கக்கூடாது, பாமரனுடைய மொழியிலே இருக்க வேண்டும். கற்றவர்கள் மட்டும் உணர்ந்திருக்கக்கூடிய பண்டித்திய மொழியில் இருக்கக்கூடாது, உயர்ந்த நடையில் இருக்கக்கூடிய மொழியில் இருக்கக்கூடாது. ஒரு பாமரனும் படிக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய அவனுடைய மொழியிலே நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்து உயிர்களை நேசித்ததனால்தான், அவன் அன்பை போதித்ததனால்தான் அவன் இறைவனாக என்ன செய்கிறான் என்று மதிக்கப்படுகிறான் என்பதற்கு அன்புக்கு ஈடு வேறு எதுவும் உண்டோ? அன்புக்கும் உண்டோ அடைக்கும்தான் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்று சொல்வார்களே, இதுதான் அன்பின் வழியது இறைநிலை. ராமாயணத்தில் கூட பாருங்க, 3 அன்னையர்கள், அரசியர் மூவர் என்று அன்னையர் என்று சொல்வதை காட்டிலும் அவர்கள் அரசியர்கள். ஏன்னா பட்டத்து அரசிகள் இல்லையா? தசரத மன்னன் சக்கரவர்த்தியுடைய பட்டத்து அரசிகள் அல்லவா? 3 பேருடைய குணங்களையும் பார்த்தீங்கன்னா முக்குணங்களும் அப்படியே இருக்கும். முதல்ல யாரு? கௌசலை. எல்லா தாய்க்கும் ஒரு என்ன இருக்கத்தான் செய்யும், தாம்புள்ள நல்லா இருக்கணும், தாம்புள்ள கஷ்டப்படக்கூடாது, என்ன செய்யணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு சராசரி தாய். அதே மாதிரி தான் புள்ள 14 வருஷம் காட்டுக்கு போகும்போது எந்த தாயும் சந்தோஷப்படுவாங்களா? மார் மீதும் தோல் மீதும் போட்டு மார்பூட்டி வளர்த்து ஆளாக்கி விட்ட மகன் என்னது வனவாசம் போகல யாராவது இது பண்ணுவாங்களா? அப்போ மன்னவன் என்று சொல்லும் போது மகிழ்ச்சி அடைந்தாள் தாய், காட்டுக்கு போகும்போது அவள் கண்ணீர் சிந்தினாள். அதனால அந்த தாய் என்ன குணத்தை சார்ந்தவள் என்று சொன்னால் மனித குணத்தை சார்ந்தவள். அவள் சராசரி மனிதனை போன்றவள். இன்னொரு தாய் யாரு? கைகேயி. பார்க்கடலே பவள வள்ளி போல கிடந்தவளை கைகேயி மனமாற்றம் சொல்லுவாங்க இல்லையா? நேற்று வரைக்கும் நல்லா தாண்டா இருக்கியா, என்ன மந்திரம் போட்டாலோ, என்ன சொல்றோம் இல்லையா நம்ம, என்ன மந்திரம் போட்டாலோ மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ, மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனி போய் என்ன செய்யறா? போட்டு விடுறா. போட்டு விட்ட உடனே நேற்று வரைக்கும் என்ன சொல்றா? என் மகன் அரசாளும் போது எனக்கென்ன கவலை அப்படின்னு சொல்லி ராமனை தன் மகனாகவே நினைத்திருக்கிறார்.
பட்டாபிஷேகம் நெருங்குகின்ற வேளையிலே நிறுத்து தான் கொடுத்த வரத்தை பயன்படுத்தி தசரத சக்கரவர்த்தியும் மரணத்துக்கு காரணமாகி ராமனை காட்டுக்கு அனுப்பினான். அவை என்ன குணத்தை சேர்ந்தவள் என்று சொன்னால் மிருக குணத்தை சேர்ந்தவள். 3 பேரும் அரசிகள் தான், 3 பேரும் பெண்கள் தான், ஆனால் பெண்மணிகள் தான். ஒருத்தி மனித குணம், 2வது ஆளு என்னது மிருக குணம். இந்த மிருக குணம் உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க, தான் வாழணும், பிறர் என்னட்டு போனான்னா, புருஷன் செத்தான்னா நீ மயன் காட்டுக்கு போனான்னா நம்ம வயிற்றுலையா பிறந்தேன் அப்படின்ட்டு நினைச்சா இல்லையா, அதனால ஒரு மிருக குணமாக மாறினார். அடுத்த தாய் அறியப்படாத தாய் சுமித்திரை. அவ என்ன சொன்னான், டேய் அண்ணன் காட்டுக்கு போகும்போது நீ ஒரு தம்பியாக செல்லக்கூடாது. அவனுடைய இன்பம் தான் உனக்கு இன்பம், அவனுக்கு துன்பம் தான் உனக்கு துன்பம். உன்னை வருத்தி கொண்டாவது அவனுக்கு நீ சேவகம் செய்யக்கூடிய ஒரு பணியாளனாக போய் இருக்கணும்னு சொன்னான் இல்லையா. உன்னை வருத்தி கொண்டாவது அண்ணனுக்கு எந்தது வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்ன உயர்ந்த உள்ளத்தினாலதான் சுமித்திரையினுடைய உள்ளம் தெய்வ உள்ளம். என்ன குணம்? தெய்வ உள்ளம், கடவுள் உள்ளம். அவளுடைய குணம் தெய்வ குணம். மனிதனும் கடவுள் ஆகலாம், மனிதனும் என்ன ஆகலாம், கடவுள் ஆகலாம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன உறங்கி கிடைக்கிறது, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து படைத்த கலவை நான் என்று சொல்வார்களே, அந்த கடவுளுடைய தெய்வ குணத்தை நாம் வளர்த்து கொள்வது வேற ஒன்றும் இல்லை. அன்பு செலுத்துவதன் மூலம் மட்டும்தான் அதை அடைய முடியும். ஆண்டவனை தொழுவதன் மூலமாகவும் அன்பு செலுத்துவதன் மூலமாகவும் தான் நாம் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். ஒரே ஒரு பாடல் சொல்லுவாங்க இல்லையா, ஒரே இதோ எந்த தெய்வம் என் முன்னாலே நான் ஒரே ஒரு பார்வையிலே கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே இறைவன் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள உள்ளங்களில் கோவில் கொள்கிறான். அதுல சொல்லுவார், அடுத்த வரியில சொல்லுவாரு, பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். இந்த 3லுமே இருக்குது பார் தெய்வம். இந்த 3லுமே இருக்குது பார் தெய்வம். முதல் 2 சொன்னதெல்லாம் சரிதான், பல நூல்களை படிக்கலாம், அது நம்ம படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறருக்கு காசை கூட நம்ம கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, கஷ்டப்படுறவனுக்கு காசை கொடுத்துடலாம். இந்த 3வது செஞ்சாதான் நீ தெய்வமாக முடியும். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கக்கூடிய இன்பம். என் தம்பி வீடு கட்டிருக்காங்க, மகிழ்ச்சியா, தம்பி கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க மகிழ ஆரம்பிச்சீங்கன்னா, தம்பியுடைய வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சி, தம்பியுடைய உயர்வு நம்முடைய உயர்வு, அக்காவுடைய உயர்வு என்னுடைய உயர்வு, அக்கா வீடு கட்டினா எனக்கு வெறும் மகிழ்ச்சி என்று சொல்லி, அது மாதிரி அக்காவுக்கு ஒரு சின்ன துன்பம், என் அண்ணனுக்கு சின்ன துன்பம் என்று சொல்லும் போது அதை துடைக்கக்கூடிய கைக்குட்டையாக தன்னை மாற்றிக்கொண்டு ஓட ஆரம்பிக்கிறானா ஒருத்தன், அவன் என்ன ஆயிட்டான், பண்பட்ட மனிதன் ஆகிட்டான். என்ன ஆகிட்டான், பண்பட்ட மனிதன் ஆகிட்டான். அவன் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி தான் அவன் என்ன செய்வான், எடுத்துக்குவான். இந்த அன்பு கடவுள் மட்டும் கிடையாது, நாம் செய்யக்கூடிய தவங்களிலெல்லாம் உயர்ந்த தவம் என்னவென்று கேட்டீங்கன்னா அன்பு தான் தவம், அன்பே தவம். அடுத்து ஒரு தலைப்பு, இறைவன் நாடினால் அன்பே தவம், முழுமையாக பேசுவோம். ஒரு பள்ளியிலே 3 மாணவர்கள் படிக்கிறார்கள். ஒரு ராஜன், ஒருத்தர் ராஜன். அந்த ராஜன் கல்வியிலே மிகச்சிறந்தவன். அந்த மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் பெறுகிறான். என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றவன் கேட்டதாய் அல்லவா. அவன் ராஜன். அவன் கூட இன்னொரு மாணவன் படிக்கிறான், முத்துவேல். அந்த முத்துவேல் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, எல்லா தூக்குறலும், லிப்ட் தூக்குறது, குண்டு எறிகிறது, தட்டு எறிகிறது, ஈட்டி எறிகிறது, இப்படி இந்த தடகள போட்டிகளிலே, எரிதல் போட்டிகளிலே அவனை மிஞ்சுறதுக்கு என்ன செய்ய கிடையாது, ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு திடம் உள்ளவன். இதுல யாரு சிறந்தவர்கள்? அறிவில் சிறந்த அவன் சிறந்தவனா, உடல் வலிமையிலே சிறந்த இவன் சிறந்தவனா? இன்னொரு மாணவன், 3வது மாணவன்,
அவன் பெயர் தியாகராஜன். அவன் பெயர் என்னது? தியாகராஜன். அன்றைய காலத்திலே குற்றாலத்திற்கு குளிக்க போயிருக்காங்க. பள்ளி மாணவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க? குளிக்க போயிருக்காங்க. குளிக்க போகும்போது அவன் உடன் பயிலக்கூடிய இன்னொரு மாணவனுடைய தலையிலே வந்து என்ன விழுக போகுது? ஒரு கல் வந்து என்னஞ்சிருக்கு விழுக போகுது. விழுக போகிறத இவனை காப்பாற்றுறதுக்காக இதை நினச்சிக்கினா தாங்கி பிடிக்கிறான். அந்த நேரத்திலேயே கெடு வாய்ப்பாக வெள்ளமானது கொஞ்சம் கூடுதலாக வந்து அவன் கையிலே இருந்த கல் அவன் தலையிலேயே விழுந்துருது. மண்ணுயிரை காக்க தன்னுடைய உடன் பயிலக்கூடிய மாணவனுடைய உயிரை காக்க தன்னுயிரை அந்த இடத்துல இருந்தானே அவன் தியாகராஜன். இந்த 3 ராஜாக்களிலும் அவன் ராஜாதி ராஜன் அல்லவா? இப்படித்தானே நம்மெல்லாம் தூங்கணும், நல்லபடியாக தூங்கணுன்றதுக்காக நாட்டுக்காக இன்றைக்கு எல்லையிலே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களே. எத்தனை தியாகராஜன்கள் குண்டடிபடுகிறார்கள். குண்டடியும் சரி, குளிரிலும் சரி, வெயிலிலும் சரி, உறைந்து போகக்கூடிய ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய குளிரில் இருந்து காத்து கொண்டிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட தியாகராஜர்கள் தானே நம் நாட்டினுடைய எல்லை சாமிகள். நம் நாட்டினுடைய எல்லை சாமி. நம்ம புராணத்தை வேணா படிக்கலாம். பிட்டுக்கு மண் சுமந்த படலத்திலே வந்து என்ன செய்யறாங்க? இவர் என்ன செஞ்சுறாரு? பாண்டிய மண்ணை இந்த வந்திங்கிற கிழவிக்கு இவர் மண் ஒழுங்கா சமக்கலைன்றதுனால ஒரு அடியை கொடுக்குறாரு. ஒரு அடி என்ன செய்யறாரு? கொடுக்குறாரு. ஒரு அடியை கொடுத்த உடனே உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அது வலிக்க ஆரம்பிக்குது. உலகத்து உயிர்களுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவரை இறைவன் நம்ம சொல்றோம். ஆனா உலகத்து உயிர்களுக்கெல்லாம், இந்த நாட்டினுடைய உயிர்களுக்கெல்லாம் சேர்ந்து அடிபடுகிறார்களே. பட்டாம்பூச்சிகளாக பறந்திருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் கூட்டுக்குழுக்களாக தங்களை குறுக்கி கொண்டார்களே. தங்களுடைய கைகளை இழந்தவர்கள் எத்தனை பேர், கால்களை இழந்தவர்கள் எத்தனை பேர், தங்களுடைய பசுமையான வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனை பேர். ஒருத்தர் தான் ஒரு கவிஞர் அருமையாக சொல்லுவார், தேசிய கொடியிலே இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய அந்த சிவப்பு என்ன எதை காட்டுது தெரியுமா? அவர்கள் சிந்திய ரத்தத்தை காட்டுகிறது. அவர்கள் சிந்திய ரத்தத்தை காட்டுகிறது. நடுவிலே இருக்கக்கூடிய வெள்ளை எதை காட்டுகிறது தெரியுமா? எத்தனையோ பேர் உயிரிழந்து போனார்களே. உயிரிழந்தவர்களுடைய மனைவிமார்கள் கட்டிய வெள்ளை சேலையை குறிக்கக்கூடியது தான். தியாகத்தை குறிக்கக்கூடியது என்று சொன்னாலும் கூட அந்த அதுக்கும் மேலாக இருக்கக்கூடிய எத்தனை பெண்டிர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து, அவர்கள் பசுமையான வாழ்க்கையை தொலைத்தார்கள். அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் வெள்ளை சேலைகள் கட்டினுடைய அடையாளம் தாயா எது? இந்த வெள்ளை. பச்சை என்பது என்ன? வாழ வேண்டிய வயதிலே தன்னை குறுக்கி கொண்டார்கள். அவர்களுக்கு பசுமை என்பதே கிடையாது. அந்த பசுமையை தாயா கொடியில கொடுத்துருக்காங்க. அப்ப நம்முடைய நலனுக்காக, நமது நலனுக்காக அவர்களை குறுக்கி கொண்டவர்கள் எத்தனை பேர்? தங்களுடைய சொத்துக்களை இழந்தவர்கள், சுகத்தை இழந்தவர்கள். போன வாரம் ஒரு கட்டுரையில் படித்தேன். நம்ம வஉசி அவர்கள் இந்த கப்பல் வாங்கி முடிச்சு போனார் இல்லையா? அதனுடைய மதிப்பு இன்றைக்கு இருந்திருந்தால் 5000 கோடி. 5000 கோடி சொத்து இருந்தால் அவர் எத்தனை பங்களாக்களுக்கு அவருடைய வாரிசுகளுக்கெல்லாம் எத்தனை பங்களாக்கள் கிடைத்திருக்கும்? எத்தனை சதவீதம் வந்து வங்கியில இட்டு வைப்பு போட்டிருந்தால் எத்தனை சதவீதம் வட்டி கிடைத்திருக்கும்? கால் மேல் கால் போட்டு கட்டிலே தூங்கி கொண்டு எத்தனை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்திருக்கலாம் அல்லவா? இப்படிப்பட்ட சொத்துக்களை எல்லாம் இழந்து என்ன செய்யறாருன்னா, எல்லாம் போய் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறாரு. போயிட்டு வந்து திருவல்லிக்கேணி வீதியில மண்ணெண்ணெய் விற்று குறைக்கிறார். 1 ரூபா 2 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி மண்ணெண்ணெய் விற்கிறார். மண்ணெண்ணெய் விற்கும் போது கூட என்ன செய்யறாரு தெரியுமா? இந்த மண்ணெண்ணெயை விற்கிறதுல ஆங்கிலேயர்கள் மோசடி பண்றேன்னு சொல்லிட்டு அங்க போய் மண்ணெண்ணெய் விற்பனையாளர்கள் சங்கம் ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு தலைவர் ஆனார். விடுவானா ஆங்கிலேயர்? விடுவானா ஆங்கிலேயர்? அதுதான் அந்த வில் பவர் என்று சொல்வார்கள், மனத்திற்பம் சொல்லுவாங்கல்ல. இதுக்காக இந்த சங்கம் ஆரம்பிச்சு கப்பலை ஆரம்பிச்சுன்னு சொல்லித்தான் எல்லாத்தையுமே உடுங்கிட்டு நிர்கதியா ரோட்ல போய் அவன்கிட்ட மண்ணெண்ணெயை வாங்கி இன்னொரு ஆள்கிட்ட விற்றா 1/2 ரூபா 1/2 அணா 1 அணா கிடைக்கும்ன்ற வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த உழைப்பு சுரண்டப்படுகிறது, தன்னை சார்ந்தவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது என்று சொல்லி அவர்களுக்காக சங்கம் அமைத்தவர் தான் வஉசி. அதனால தான் இன்னைக்கு நாம் அவரை
வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக நினைக்க வேண்டும். அவரெல்லாம் மனிதன் கிடையாது, மனித வடிவில் தெய்வம் இருக்கிறது என்று சொன்னால் தென் திசையிலே வ.உ.சியை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு தியாகம், சாதாரண தியாகமா? சில பேர் தன்னை இழப்பார்கள், தன்னுடைய குடும்ப ஆஸ்தியை யாரும் இழந்திருக்க மாட்டார். தன்னுடைய ஆஸ்தியை இழந்து, உடல்நலத்தை இழந்து, இன்னைக்கும் தியாகத்தினுடைய சின்னமாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த வ.உ.சி பார்க்கிலே அவர் இழுத்த செக்கை என்ன வச்சிருக்காங்க, நினைவு சின்னமாக வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அது செக்காக தெரியவில்லை, என் பார்வையில் அது லிங்கமாக தெரிந்தது. வ.உ.சி இறைவனாக தெரிகிறார். அந்த அன்புதான் நம் மீது காட்டிய, நம் தேசத்தின் மீது காட்டிய அந்த அன்புதான் கடவுள், அன்புதான் இறைநிலை என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். திருக்குறளிலே ஒரு பாடல் வரும், பாட்டுன்னா அதுக்கு இசை இருக்கணும், பண்ணன்னா பாடலுக்கு ஏவின்றில் கண்ணன்னா கண்ணோட்டம் இல்லாத கண். கண் என்று இருந்தால் அந்த கண்ணுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரக்கமானது இருக்க வேண்டும். அந்த இரக்கம் இருக்கக்கூடிய கண்கள் தான் தீட்சண்யமுடைய கண்கள். அன்னை தெரசா அவர்களுடைய கண்களை பார்த்தா அந்த தெரியும், அன்னை தெரசா அவர்களுடைய கண்களை பார்த்தா அது தெரியும். இன்னைக்கு அனுஷ்காவுடைய கண்களை காட்டிலும், அமலாபாலுடைய கண்களை காட்டிலும், தீபிகா படுகோனையுடைய கண்களை காட்டிலும் மிக அழகான கண் என்று என்னை சொன்னால் அது அன்னை தெரசாவுடைய கண்களை தான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் அது உலகத்தையே உலகத்தினுடைய பிள்ளைகளெல்லாம் தன் பிள்ளைகளாக பார்த்த கண்ணல்லவா. தாய் கூட தன் பிள்ளைகளை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மனநிலையில் இருப்பா. ஏழை குழந்தைகளிலும் தொழுநோயால் பீடிக்கப்பட்டவர்களுடைய குழந்தைகளும் இல்லாதவர்களுடைய தன்னுடைய குழந்தைகளாக பார்த்ததுனால தான் பார்த்திபன், இயக்குனர் பார்த்திபன் ஒரு கவிதைகள், திருக்கல்கள் என்ற ஒரு நூலிலே ஒரு கவிதை, தாயே நீ கருவுற்றிருந்தால் 1-2 குழந்தைகளுக்கு நீ தாயாக இருந்திருப்பாய், கருணை திருவுற்று இருந்ததுனால் தான் உலகத்திற்கே அன்னையானாய். என்ன உலகத்திற்கே அன்னையான? ஏதோ ஒரு நாட்டில், யுகோஸ்லாவியா நாட்டில் ஒரு ஆங்கில பெற்றோருக்கு பிறந்து நம் நாட்டுக்கு மதத்தை பரப்ப நம் மக்கள் மீது பாசம் கொள்ள வேண்டிய காரணம் என்ன? அதுதான் இறைநிலை, அதுதான் இறைநிலை. ஒரு பெரிய பணக்காரன்ட்ட போகிறாங்க, போகும்போது இந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் என்று சொல்லி ஒரு இயக்கம் வச்சுருக்காங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாங்க. கை நீட்டும் போது அப்படி மேனியெல்லாம் புல்லரிக்குது. அவன் எச்சி என்ன செஞ்சான், அப்படி காரி அந்த கையில் துப்பிடுறான். அந்த வாங்கி அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் போய் கழுவிட்டு என்ன செய்கிறாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, இனி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு சொன்னாங்க. அவன் மடார்னு காலில் விழுந்தான். தாயே நீ மனித பெண் இல்லை, நீ கடவுள்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்து எவ்வளவு வேணுமோ பிளாங்கு செக்கு நீங்கள் நிரப்பிக்கிட்டு இந்த உங்களுடைய இயக்கத்துக்கு எடுக்க வேண்டியதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அந்த ஏழை குழந்தைகளுக்கு மருத்துவத்திற்கும் கல்விக்கும் பயன்படுத்தினாங்க. ரோமன் கத்தோலிக்க மதத்திலே வாட்டிக்கன் நகரில் இருக்கக்கூடிய போப்பாண்டவர் தான் அவங்க மதத்திற்கும் அவர்தான் தலைவர், அவங்க மதத்திற்கு அந்த நாட்டுக்கு அவர்தான் அரசர். நிர்வாக பதவியையும் மத பதவியையும் ஒருங்கே பெற்றுள்ள மிகப்பெரிய ஒரு அமைப்பு எது? போப்பாண்டவர் பதவி. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பதவியை காட்டிலும் பெரியது எது? போப்பாண்டவர் பதவி. அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் ஒரு நாட்டுக்கு தான் ஜனாதிபதி. இவர் உலக மக்களுடைய தலைவர், அந்த நாட்டுடைய அரசர் அல்லவா. அவரே ஆசி வாங்கக்கூடிய ஒரு மனிதர் யாரு? போப்பாண்டவர். போப்பாண்டவர் இந்தியா 2ஆம் சான்பால் அம்மா தெரசா அம்மா இருக்கையில் இங்கே அவர் இங்கே வருவதற்கு ஒரு காரு, அந்த காலத்தில் அந்த பிளைன் மவுத் காருன்னு சொல்லுவாங்க, அந்த கார் பிடிச்சிருந்து அந்த காரை வாங்கி என்ன செஞ்சார், இந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு என்ன செஞ்சார், அந்த இதை பார்வையிடுவதற்காக என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டு மெய்சில் எடுத்து போனார். என்னம்மா அங்கேருந்து இந்த ஏழை எளிய நாடு இந்தியா ஒரு ஏழை எளிய நாடாக இருக்குது, இந்த நாட்டில் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு, இந்த சேரி பகுதியில் உள்ள இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவுலாம் பாடுபட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாரு, தன் ஏறி வந்த காரை கூட என்ன செஞ்சிடறாரு, இந்த மண் கொடுத்துட்றாரு. உங்களுடைய இயக்கத்துக்கு நான் என்ன, உங்களுக்கு இந்த காரை கொடுக்குறேன், இயக்கத்துக்கு இல்லை உங்களுக்கு இந்த காரை கொடுக்குறேன்னு அவர் கொடுத்துட்டு போயிடுறாரு. கொடுத்தோன்னா என்ன செஞ்சிடறாங்க, அவர் பிளேட் ஏறின அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிடுறாங்க, இந்த கார் எவ்வளவுக்கு போகுமோ விற்று அந்த தொகையை இந்த ஏழை குழந்தைகளுக்கு செலவழின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி செஞ்சோடனே இந்த செய்தி யாரு காதுக்கு போகுது,
போப்பாண்டவர் காதுக்கு போகுது. அப்போ தான் ராமானுஜர் சொன்னது மாதிரி, எனக்கு இந்த சிந்தை எட்டலையே, நான் உலகத்துக்கே மத தலைவராக இருந்தால் என்னையும் தாண்டிட்டு அந்த அம்மா என்னை கருணையிலே என்னை வென்று விட்டார் என்று சொல்லி யார் சொன்னார்? போப்பாண்டவர் சொன்னார். எப்படி கோபுரத்திலே ஏறி ராமானுஜர் செய்ய சொன்னார்களே திருமந்திரத்திலே, இதை யாருக்கும் என்ன சொல்லக்கூடாது, வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்னா என்ன செஞ்சாரு? கோபுரத்தில் ஏறி சொன்னார். கோபுரத்தில் ஏறி சொன்னாரு, உங்களை சன்னிதானம் அழைக்கிறது பெரிய நம்பி உங்களை அழைக்கிறாருன்னு சொன்னப்ப நான் தாராளமாக வர்றேன். நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, குருவுக்கு இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னப்ப நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொன்னேன். இப்போ என்ன சொன்னார்? நான் போனால் நான் ஒரு ஆள் தான் நரகத்துக்கு போவேன், இந்த கேட்டவங்க பூரா சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல, அப்போ எனக்கு ரொம்ப பெரிய புண்ணியம் கிடைக்கும்லன்னு சொன்ன உடனே யாரு சொன்னா? பெரிய நம்பி சொன்னார், எனக்கு அந்த சிந்தனை வரலையா, எனக்கு அந்த சிந்தனை வல்லையே என்று சொல்லி நீதான் பெரியவன் என்று சொன்னது மாதிரி போப்பாண்டவர்கள் யாரை பார்த்து சொன்னாரு? அன்னை தெரசா அவர்களை பார்த்து சொன்னார். அன்னை தெரசா அவர்களை பார்த்து சொன்னார். இதெல்லாம் எதனால கிடைத்தது? அவங்களுடைய அந்த எந்த விதமான பிரதிபலன் பார்க்காத ஒரு அன்பை வைத்து தான் என்னது கிடைச்சது. அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, என்பும் உரியர் பிறர்க்கு. இதற்கும் எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கு இல்லையா? ஒரு வேடுவன் ஒரு பறவையை அடிக்க வர்றேன், பறவை என்ன செய்யறேன்? அடிச்சு போட்டுறேன். அந்த பறவையினுடைய மாமிசம் தான் எனக்கு வேண்டும் என்று சொன்ன போது தன்னுடைய தொடையினுடைய கரியை அறுத்து அதற்கு என்ன செய்யறான்? அந்த பறவையை பறக்க விட்டான் அல்லவா சிபி சக்கரவர்த்தி. அப்போதும் அவன் எனக்கு அந்த பறவை தான் வேணும்னு சொல்லி போய் பறவையை நான் பறக்க விட்டுறேன், அதுக்கு பதிலா என்னை நீ எடுத்துக்கண்டு துளைத்தட்டிலே ஏறி நின்றான் அல்லவா சிபி சக்கரவர்த்தி. அப்பேற்பட்டவர்கள் வாழ்ந்த பூமி தானே. பசுவனுடைய கன்றை என்ன செஞ்சான்? மனுநீதி சோழனுடைய மகன் வீதிவிடங்கன் என்ன செஞ்சான்? ஏற்றி கொண்டுறேன், ஏற்றி என்ன செஞ்சான்? கொண்டுறேன். கொண்ட பிறகு நேர பசு என்ன செய்து அரண்மனைக்கு போய் ஆராய்ச்சி மணியை அடிக்குது. ஆராய்ச்சி மணியை என்ன செய்யுது? அடிக்குது. ஆராய்ச்சி மணியை அடிக்கிற போது அரசர் பார்க்குறாரு, என்னடா இந்த மாதிரி யார் ஆராய்ச்சி மணியை அடிக்கிறா, அதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. கேட்குறாரு. கேட்டதும் வெளியில் ஒரு பசு தாயா நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் வடியுது. ஆவிர் கடைமணி வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவிர் கடைமணி தன் முகுனில் நெஞ்சு சுட தன் அரும்பரல் துதல்வனை ஆலியின் மடித்தோன் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க இல்லையா? அதை பார்க்குறாரு. பார்த்து நேராக போய் பார்த்தா வீதியில் கன்று இறந்து கிடைக்கிறது, பசு பக்கத்தில் நின்று கண்ணீர் விடுகிறது. இது யாருடைய தேர்? நம்முடைய தேர், நம்முடைய தேர். யார் ஓட்டிட்டு வந்தான்னு கேட்கிறாரு. ஐயா இளவரசன் தான் ஓட்டிட்டு வந்தார், வீதி விடங்கன்னு தான் என்ன செஞ்சாரு? ஓட்டிட்டு வந்தாருன்னு சொல்லி. எங்கடா இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அரண்மனை குற்றத்திலே ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருக்கிறான், உயாரமாக அமர்ந்து ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தை ஒரே மகனை கூப்பிட்டு வாண்டாரு. கூட்டிட்டு என்ன செய்யறாரு? அதே தேர் சக்கரத்திலே இட்டுக்கொண்டு என்ன செய்யறாரு? அந்த இடத்துல பசுவுக்கு நீதி வழங்குவதற்காக தன்னுடைய ஒரே புதல்வனை கொண்டதுனாலதான் இன்னைக்கு மனுநீதி சோழன் மன்னனாக மட்டுமல்ல இறைவனாக மதிக்கப்படுகின்றான். சிபி சக்கரவர்த்தி மன்னனாக மட்டுமல்ல இறைவனாக மதிக்கப்படுகின்றான். இந்த உலகம் எத்தனையோ பேரை பார்த்தது, எத்தனையோ அரசர்கள் ஆண்டு வந்தார்கள், எத்தனையோ அரசர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டு வந்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் நினைவுல இல்லை, அவங்கள ஆண்ட கோட்டைகள் இல்லை, அவங்கள ஆண்ட கொத்தளங்கள் இல்லை, அவர்கள் ஆக்கி வைத்த ஆலயங்கள் என்ன கொஞ்சம் இடத்துல இருக்கே ஒழிய மற்ற சுவடுகளெல்லாம் இல்லாமல் போனது. ஆனா வள்ளல்களுடைய பேர் மட்டும் வழி வழியாக நின்று கொண்டுதானே இருக்கிறது. இன்னைக்கு வழங்கிக்கிட்டு இருக்க கடையேழு வள்ளல்கள் பேரை மட்டும் ஞாபகத்துல வச்சிருக்கோம் இல்லையா? அதான் சொல்லுவார் ஒரு கவிஞன், சொல்லுவேன், இந்த வள்ளல் பாரி 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 என்று ஒருவனும் வள்ளல் மாறியும் மீண்டும் உலகம் புறப்பதுவே என்று சொன்னான் இல்லையா? பெரிய பாரி மட்டும்தான் வாரி வாரி கொடுத்தாரணும், மாறியும் தான் அதே மாதிரி வரையாது வழங்கி கொண்டு வருகிறது, மழையும் தான் அப்படி பெய்யுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்படிப்பட்ட பாரி வள்ளல் ஓடிக்கொண்டிருந்த ஒரு தேரை வாடி கிடந்த ஒரு முல்லை குடிக்காக கொடுத்தேன். அப்போ சொன்னேன், ஓடும்போது தேர் அழகாம், ஓட்டிட்டு போகும்போது பாரி மன்னன் தேரை ஓட்டிட்டு போகும்போது தேர் அழகு. ஆனால் இந்த கொடிக்காக நிறுத்தி விட்டு போனான் அல்லவா, ஓடிய தேரை காட்டிலும் நின்று கொண்டிருந்த தேர் பேரழகு படைத்தார். ஓடும்போது அழகு,
நிப்பாட்டிட்டு போனதுனால அது பேர் அழகு. கானகத்து மங்கைக்கு கலிங்கத்தை கொடுத்தான் அல்லவா, அவன் போர்த்திய போர்வையா போர்த்தினான், அவன் புகழை போர்த்தி கொண்டான். போர்வையை மயிலுக்கு போர்த்தி விட்டு புகழை என்ன செஞ்சான், அவன் போர்த்தி கொண்டான். அரிதாக கிடைத்திட்ட நெல்லிக்கனி ஒன்று கிடைக்குது. இன்றைய தருமபுரி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அன்றைக்கு தகடூர் என்று பெயர். அந்த தகடூரை ஆண்ட மன்னன் தான் அதிகமான நெடுமான வேட்டைக்கு செல்லும் போது அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனியானது அங்கே கிடைக்கின்ற போது அதை கொண்டுட்டு வந்து என்ன செய்கிறான், தான் உண்டால் தான் மட்டும்தானே இருப்போம், அவ்வையை வர சொல்லுவான். அவ்வையே நீங்கள் உண்டால் என்ன வாழும், தமிழ் வாழும், நான் மட்டும்தான் வாழ்வேன். மன்னன் எவ்வளவு நாளைக்கு, கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் அது நிலையானதல்ல, உப்பரிகளெல்லாம் என்னைக்கும் அது நிலையானதல்ல. ஒவ்வாறும் இக்காரும் இல்லாத தமிழ், நீங்க உண்ட தமிழ் வாழும் என்று சொல்லி தமிழுக்கு ஈர்ந்ததுனால தான் இன்னைக்கு என்ன செஞ்சீங்க கேட்டீங்கன்னா, உலக அளவில் பிரான்ஸ் நாடு ஒரு இரங்கல் பாவுக்கு உயரிய விருது கொடுத்துருக்குன்னு சொன்னால் அது யாருக்காக கொடுத்தது, அதியமானுக்காக அவ்வை எழுதிய பாடல்தான் உலகத்தின் மிகச்சிறந்த இரங்கல் பா. இப்போ எந்த அளவுக்கு அவருடைய அவ்வை பாட்டியினுடைய அந்த மனதிலே அந்த மன்னன் வாழ்ந்திருப்பான், அழிக்க முடியாத ஒரு சித்திரமாக வாழ்ந்து கொண்டிருப்பான். ஏனென்று சொன்னால் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தான் அல்லவா. நம்முடைய தமிழர்களுடைய மாண்பே என்ன மாண்பு, தனக்காக வாழ்ந்ததை காட்டிலும் ஒரு தாய் தனியாக இருக்கும்போது தனக்காக சமைக்கவே மாட்டான். மிகப்பெரிய கஷ்டம் என்னான்னு கேட்டிங்கன்னா, தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு ஆள் காண்டி சமைக்கிறது தான் உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டம்னு நினைப்பீங்க. அது மாதிரி நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை, தனக்கென வாழாத வாழ்க்கை. உண்டால் அம்மை உலகம் இந்திரது அமிழ்தம் எய்வது ஆயினும் தமிழர் உண்டலும் இளரே துஞ்சலர் சோர்வில புகழெனின் உயிரையும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெயரினும் கொள்ளலர் அன்ன மாற்றி அணையராகி தனக்கென வாழ முயலான் கொண்டார் பிறர்க்கென வாழுனர். உண்மையான வாழ்க்கை எப்ப உண்மைப்படுகிறது, பிறருக்காக வாழும் போதுதான் உண்மைப்படுகிறது. ஏன் இந்த பயல்களுக்கு நீங்கள் வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இவனை சுப்ரியே விட்டால் பத்தாது அப்படின்னு சொன்னால் இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு வச்சா சரி. இந்த கால் கட்டுன்றது நம்ம ஊர்களில் நாங்கள் கிராமத்தில் பிறந்தாலுங்க, இந்த மாடு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்காக வீட்டுக்கு வராது, அங்கிட்டு சுற்றிக்கிட்டே ஊரை சுற்றிக்கிட்டே தெரியும். அதுக்கு என்ன செய்வேன், காலில் ஒரு பெரிய கட்டையவோ இந்த உடஞ்சி போன கலப்பை இருக்கும் இல்லையா, அந்த கலப்பை இப்படி கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டுட்டு அது என்ன செய்யும், இப்படி 2 சுற்றி பார்க்கும், கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். நேராக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வீட்டை தேடி வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இந்த ஊர் சுற்றுற பயல்களுக்கு என்ன செஞ்சா போதும், கல்யாணம் பண்ணி வச்சா அவன் பேசாமல் வந்துடுவேன். இந்த கால் கட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அவன் அது வரைக்கும் அவனுக்காக வாழ்வேன், அவனுக்காக என்ன செய்வேன், வாழ்வேன். அதுக்கு பிறகு லேட் ஆயிடுச்சே, நமக்காண்டி ஒரு இது காத்துக்கிட்டு இருப்பாங்க, போவோம். ஒரு 50% என்ன நினைப்பேன், போவோம், ஒரு பொய்யை புரட்ட சொல்லிட்டாவது என்ன செய்வான், போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்கு போய் சொல்லிட்டாது போவோம், 50% நினைப்பேன். ஒரு குழந்தை ஆனோன்னு என்ன ஆயிடுவேன், இனி நம்ம வெளியில எல்லாம் தங்க முடியாதுப்பா, நமக்காண்டு 2 உசுறு காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு குழந்தை ஆயிரும், நமக்காக எத்தனை உசுறு காத்துக்கிட்டு இருக்கோம், 3 உசுறு காத்து கிடக்குமே, நம்ம காலகாலத்தில் போவோம். அப்ப ஒருத்தன் காவாலியாக தெரிந்தவன் மனிதன் ஆவது எதனால் ஆகிறான், அந்த பிறருக்காக வாழ என்னைக்கு ஆரம்பிக்கிறானோ அன்னைக்குத்தான் அவன் மனிதன் ஆகிறான். தன் குடும்பத்தில் பிறருக்காக வாழும்போது மனிதன் ஆகிறான். மனிதர்களிலே பிறருக்காக, நம் உறவினர்களிலே, நம்முடைய ஊரை சேர்ந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறானோ அப்ப தெய்வம் ஆகிறான். அப்ப அன்பின் வலியதுதான் உயர்நிலை. ஒரு தெய்வத்தன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அப்ப என்ன ஆகணும், கண்டிப்பாக பிறருக்காக எப்ப வாழ தலைப்படுகிறானோ அப்ப அவன் தெய்வம் ஆகிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலே சிறப்பு பெற்றார்கள். ஓட்டத்திலே சிறப்பு பெற்ற, நிறுத்தத்திலே சிறப்பு பெற்றான் ஆட்டனத்தி, தீர்ப்புரைத்து சிறப்பு பெற்றான் யாரு, கரிகால் சோழன். ஆனால் வருத்தத்திலே வானம் தொட்டவன் ஒரே மனிதன் வள்ளலார் மட்டும்தான். நம்மெல்லாம் சக மனிதர்களுக்காக வாடுகிறோம் இல்லையா, நடந்து செல்லக்கூடிய வழியிலே ஒரு பயிர் வாடி கிடைக்கிறது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு மனம் துடித்தேன், நீடிய வினியால் நெடுக்குற்றோர் கண்டு மனம் பதைத்தேன்.
ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமைக்கண்டே இழைத்தேன். இதை காட்டிலும் ஒரு இரக்கமான ஒரு பாடல் உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனாலதான் அவர் வள்ளலார். அதனாலதான் அவரு வள்ளலார் நாம் வணங்கப்படக்கூடிய சாமி. வள்ளலார் நாம் வணங்கப்படக்கூடிய சாமி. அவர் போதித்தது முழுக்க 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 அன்பு அன்பு அன்பு. உயிர்கள் மேல் இரக்கம் இரக்கம் இரக்கம். அந்த உயிர் இரக்கம் தான் எனது சொர்க்கம். கடவுள் சொர்க்கம் எல்லாமே பிற உயிர் மேல் காட்டக்கூடிய. கடைசியில திருமூலரோட நம்ம நிறைவு செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சா போதும், வேற ஒண்ணும் இல்லையா? யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. உன்னால பூ வாங்கிட்டு கோயிலுக்கு போக முடியலன்னாலும் பரவாயில்ல, 2 பச்சிலையை என்ன செய்ய எடுத்துக்கோ, போடு, 2 இலையை பிடிக்கிட்டு போய் இறைவனுடைய காலடியில போடு. யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி. இப்போ நம்மெல்லாம் போனோம்னு வச்சுக்குவேன், இந்த அப்பத்தா சாப்பிட்டு இருக்கும்போது இதுதான் இந்த கிழவை 2 மீன் வாங்கிட்டு வந்தாரு, நீயும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓனம் ஊற்றி அதில் போட்டு கொடுக்கும். அந்த மாதிரி நம்மை சார்ந்தவர்கள் வரும்போது உண்ணும்போது ஒரு கைப்பிடி. யாவருக்குமா பசுக்கு ஒரு வாயுரை. இந்த பசு பட்னியாக கிடக்குன்னா அவங்க என்னது கொண்டத்திலேயே கூலம் கிடக்கும், அதை அள்ளி அப்படி போட்டுட்டு போனால் அது ஒரு புண்ணியம். ஒன்றுமே இந்த 3மே செய்ய முடியலையே என்று சொன்னாலும் யாவருக்குமா இன்னுரை. யாவருக்குமா என்னது இன்னுரை. பார்க்கும்போது என்னம்மா அப்படி வாடி போயிருக்கீங்க, முகமெல்லாம் வாடி இருக்கு, உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணுமா, என்னதான் வேலை இருந்தாலும் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக தெரியும். ஒரு 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் வருகிறார். என்னம்மா ஒரு நல்ல செய்தி ஏதாவது உண்டா, இந்த காலகாலத்தில் எப்போ கல்யாண சாப்பாடு ஓடுவீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படியே ஒரு மனசு குளிர்ந்து போயிருக்கும். ஒரு +2 படிக்கக்கூடிய பிள்ளையோ, ஒரு 10th படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையோ இருக்கக்கூடிய ஒரு தாய்கிட்ட, பையன் +2 வந்துட்டானாமா, நேற்றுதான் சின்ன பையனா பார்த்தது மாதிரி இருக்கு, நல்லா படிக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அந்த தாய்க்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இன்னொருயை சொல்லுங்க. நோயிலே ஒருத்தர் படுத்து கிடந்தா என்ன செய்யுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா. இன்னைக்கு அறிவியல் முன்னேற்றம் எவ்வளவோ வந்துருச்சு, இந்த நோயெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கூடுதலாக ஒரு தெம்பு கிடைக்கும். இப்படி எழுந்து உட்காருவாங்க. இந்த நோயாப்பா உனக்கு வந்துச்சு, உனக்கு போயா அப்படி வரணும், இந்த பக்கத்து வீட்டுக்கு அந்த சாமிக்கு பிடிச்சாங்க வந்துச்சு, 10 நாளையிலேயே போய் சேர்ந்து கொண்டாட சொன்னா நம்மளை சென்டா பண்ண நேரம் பார்த்துட்டாங்களா நினைப்பாரு, நினைக்க மாட்டாரா? அப்ப அந்த நேரத்துல ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அதை நம்ம கொடுக்கலாம் இல்லையா? வேற ஒண்ணுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு சிவம் இரண்டன்பார் அறிவிலார். அன்பு சிவம் இரண்டன்பார் அறிவிலார். அன்பு சிவம் இரண்டும் ஒன்றென்று அறிந்தால் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார். அன்பே சிவமாய் என்னது? அமர்ந்திருப்பார். அன்புதான் எல்லாம். அன்பை கொடுங்கள். கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் அன்பை கொடுங்கள், தூய அன்பை கொடுங்கள். அதுதான் இந்த உலகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய பொருள்களிலே மிக உயர்ந்தது. அதை கொடுக்கும்போது அந்த அன்பிலே நாம் இறைவனை காணலாம். ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அன்பில்தான் இறைவன் இருக்கின்றான். இறைவனை வணங்கும் போது ஏன் நம்ம இறைவனை வணங்குகிறோம் என்று சொன்னால், ஆத்மாக்களுக்கெல்லாம் தலைவன் என்பதால் தான் இறைவனை வணங்குகிறோம். நம் ஜீவாத்மா நமக்கு தலைவன், அதனால தான் இறைவனை வணங்குகிறோம். மகை மேலே ஏன் பாசமாக இருக்குன்னு தெரியுமா? நம்முடைய ஆத்மாவின் மறுபதிப்பு. அதனால தான் அந்த மகை மேலையும் மகன் மேலையும் பாசமாக இருப்போம். அதுபோல பிற உயிர்களும் நம்முடைய ஆத்மாவின் நகல்கள் என்று நினைத்தால், நகல்கள் ஒரே மாதிரி ஆத்மாக்கள், ஆத்ம ரீதியிலே நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று சொன்ன வள்ளலாருடைய வழியை கடைபிடித்தால் அங்கே அன்பின் இறைநிலை தெரியும். நீங்கள் அத்தனை பேரும் இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய பேச்சை கேட்டு எனக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றியை தெரிவித்து, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன செல்வங்களெல்லாம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டாள் தாயை மட்டும் வேண்டி விடைபெறலாம் என்று நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். கூடாரே வெல்லும் சீர் கோவில்தா உந்தனை பாடி பறைகொண்டு யாவரும் சம்மானம் நாடு புகழும் பரிசுகளை நன்றாக சூடகமே தோடே தோல்வழியே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்களையும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய்வீது முழங்கை வழிபார ஒரு 100 ஆண்டு காலம் கூடியிருந்து முடிந்தலோடு எவ்வாவா என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.